இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. நாட்டின் முன்னணி தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானி குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் தன் 31வது பிறந்த நாளை கொண்டாடினார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான அனந்த் அம்பானி சுற்றுச்சூழல், வனவிலங்கு பாதுகாப்பில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். சமீபத்தில் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வன்தாரா என்ற பெயரில் மிக பிரம்மாண்ட வனவிலங்கு பூங்காவை துவங்கிய அனந்த் அங்கு வனவிலங்குகளுக்கு தேவையான அனைத்து வகை உணவு, மருத்துவ வசதிகளை நிறுவினார். விலங்குகள் சிரமம் இன்றி குதூகலமாக சுற்றித் திரியவும் அவற்றிற்கு தேவையான இயற்கை சூழலை மேம்படுத்தவும் வன்தாரா நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் இருந்து காயங்களுடன் மீட்கப்படும் வனவிலங்குகளுக்கு இங்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயிர்காக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவை குணமடைந்ததும் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய்யப்படுகிறது. அனந்த் அம்பானியின் இந்த முயற்சியை பிரதமர் மோடி உட்பட உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் பாராட்டினர். இந்நிலையில் தன் 31வது பிறந்த நாளை வன்தாரா வளாகத்தில் பிரம்மாண்டமாக கேக் வெட்டி கொண்டாடிய அனந்த் வனவிலங்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, மருத்துவ சிகிச்சை மேம்பாடு குறித்த பல்வேறு பாடப்பிரிவுகளுடன் வன்தாரா பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என அறிவித்தார். தற்கால சூழலில் வனவிலங்குகளை பாதுகாப்பது, அவற்றை பராமரிப்பது, விலங்குகள் நல மருத்துவம், ஆராய்ச்சி உள்ளிட்ட துறையை மேம்படுத்துவது அவசியம். வனவிலங்குகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஏற்கனவே வன்தாரா வனவிலங்கு பூங்கா செயல்படுகிறது. இனி விலங்குகள் நலன், மருத்துவம் சார்ந்த இளநிலை, முதுநிலை, அறிவியல் ஆராய்ச்சி படிப்புகளுடன் கூடிய வன்தாரா பல்கலைக்கழகம் இங்கு செயல்படும். இது வனவிலங்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, மருத்துவ ஆராய்ச்சிக்கான உலகளாவிய பல்கலைக்கழகமாக இருக்கும் என்று அனந்த் அம்பானி கூறினார். அனந்த் அம்பானியின் பிறந்த நாளில் அவரது தந்தை முகேஷ் அம்பானி, சினிமா நட்சத்திரங்கள், வன்தாரா நிர்வாகிகள், ஊழியர்கள், ரிலையன்ஸ் நிறுவன ஊழியர்கள் பங்கேற்றனர். வனவிலங்கு பாதுகாப்பில் அனந்த் அம்பானியின் அடுத்த கட்ட முயற்சிக்கு பல்வேறு துறையினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.